சரி வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ விஜய் வந்து அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. அடுத்து வந்து காவேரி பார்த்துட்டு தாத்தா வந்து சாரி கேட்குறாரு. "சாரிம்மா உன்னை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். என்னை மன்னிச்சுடுன்றாரு." "பரவாயில்ல தாத்தான்னு" சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து தாத்தா ஒரு முடிவு எடுக்கிறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி இதுக்கப்புறம் பசுபதி சம்மந்தம் நம்மளுக்கு தேவையில்லைன்றாரு. அதை கேட்டு அன்பரசும் அவங்க ஒய்ஃபும் வந்து செமையாக வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே அன்பரசு வந்து இந்த முடிவு எடுக்க நீங்கள் யார்? என் பிள்ளைக்கு எங்கே சம்மந்தம் பேசணும்னு எனக்கு தெரியும். அதை நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. காவேரிக்காக நீங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? காவேரி என்ன வேணாலும் சொல்லுவா, அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்களா? அவளால் தான் அந்த சம்மந்தம் நின்று போகுது. அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா, ஆமாம் அவள் தான் காரணம். நான் இல்லைன்னு சொல்லலை. அவள் வந்து நல்லது பண்ணல நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இந்த குடும்பத்துக்காக நல்லது பண்ணியிருக்கா. என்ன இது ஒரு மனுஷன் வந்து ஒரு பொண்ணை வந்து கொஞ்சம் கூட ஈவுக்கு இறக்கம் இல்லாமல் ஆளை வச்சு தூக்குவான். அவன்கிட்ட நாங்கள் சம்மந்தம் பண்ணணுமா? இங்கே பாருங்கள், அவன் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது பசுபதி. இந்த வீட்டுக்கு சம்மதி ஆவறத நாங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த வீட்டுக்கு சம்மதி ஆகிற தகுதி அவனுக்கு கிடையவே கிடையாது. புரியுதா எல்லாருக்கும்? பசுபதிக்கு எதாவது சம்மந்தம் வச்சுக்கணும், அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும் உங்கள் பையனுக்கு நினச்சிக்க, அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிடுறாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறார் அன்பரசு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என் பையனுக்கு நான் யாரை வந்து கல்யாணம் பண்ண நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? நான் தலையிடுவேன். இந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்க புரியுதா? இந்த வீட்டில் இருந்தால் பெரியவனா நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்வேன். அதை நீங்கள்லாம் கேட்டு தான் ஆகணும். அப்படி இல்லையா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டை விட்டு போய் எங்கே வேணாலும் முடிவு எடுத்துக்கோங்க. உங்கள் வீடு கிடையாது இது. இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் அன்பரசு. என்னப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அப்போ இவ்வளோ நாள் வந்து இந்த வீட்டில் நாங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதா? அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்குறாங்க. இங்கே பாருமா, என்னன்னாலும் சரி இது விஜயோட வீடு தான் புரியுதா? நம்ம இங்கே இருக்கோம் அவ்வளோதான். நானும் சரி நீயும் சரி இந்த வீட்டுக்கு விருந்தாளிங்க தான் புரியுதா? நம்ம இந்த வீட்டு வந்து கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது. இந்த வீட்டில் அமைதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அந்த சந்தோஷத்தை பறிக்கிற மாதிரி எந்த செயலும் செய்ய முடியாது. உனக்கே தெரியும் பசுபதி எவ்வளோ மோசமான இப்படி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு காவேரி கூட்டின்னு போயிட்டு வச்சு அவளை வந்து தூக்கின்னு போயிட்டு சித்திரவதை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் இந்த குடும்பத்துக்கு தேவையா? அப்படிப்பட்டவன் என்ன வேணாலும் செய்வான், ஞாபகம் வச்சுக்கோ புரியுதா? நான் சொல்கிறது உன் நல்லதுக்கு தான் அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அன்பரசு செம்மையாக டென்ஷன் ஆகிறார். அவங்க பையன் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ராகினி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. அப்படி நீ ராகினி தான் கல்யாணம் பண்ணினா இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து தாத்தா சொன்னது தான் இங்கே தாத்தா சொல்கிறது தான் முடிவு, யாரும் எந்த முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு. பாட்டி வந்து எல்லாருமே வந்து நம்ம காவேரி திட்டுறாங்க. எல்லாம் இவளால் தான் வந்துச்சு. இவ என்ன தான் பண்ணாலும் தெரியல. அவர் எப்போ பார்த்தாலும் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ விஜயும் கூட சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காவேரியை திட்டிகிட்டு இருக்காங்க. காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா நிம்மதியாச்சு எனக்கு. அந்த ஆள் இந்த வீட்டுக்கு வரமாட்டான், எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. உடனே வந்து அன்பரசு அவங்க பையனும் வந்து என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை பசுபதியை பார்த்து எல்லா விஷயத்தையும் அன்பரசு வந்து சொல்கிறார். கேட்டு பசுபதி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் கவலையே படாதீங்க, கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும்? தாத்தா சம்மதிக்கலே, வீட்டில் உள்ளவங்களாம் சம்மதிக்கலே, என் மாமனார் சம்மதிக்காமல் எப்படி நடக்கும்? அவங்க சம்மதம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க எங்கள் சம்மதமும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்கள் சம்மதமும் இருந்தால் போதும், மற்றவங்களாம் தேவையே கிடையாது. அப்படி எப்படிங்க பண்ண முடியும்? வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகணும். பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை முடிச்சிடுவோம். நம்ம 2 வீட்டுக்காரங்களும் கோயிலில் போயிட்டு ரகசியமாக கல்யாணத்தை முடிக்கிறோம். இந்த விஷயம் வந்து விஜய்க்கோ காவேரிக்கோ உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியக்கூடாது புரியுதா? என் பொண்டாட்டி இதுக்கு சம்மதிக்க மாட்டாளே, சம்மதிங்க, சம்மதிக்க வைங்க. எப்படியாவது வந்து வேற ஒரு விஷயம்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துடுங்க கோயிலுக்கு. அதுக்கப்புறம் தாலியை வந்து கட்டிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவங்க அம்மா தானே, பிள்ளைக்கு வந்து அப்படிலாம் வந்து ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னோடனே சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணலாம். பின்னாடி பிரச்சனை வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னோடனே சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.